தேர்தல் அறிக்கை மூலமாக மிகப்பெரிய எத்துவாளிப்புத்தனம் பண்ணது திமுக. அப்பதான் காலிமனை, தரிசு இந்த மாதிரி விவசாயத்துக்கு உகந்த நிலங்கள் பெரிய அளவுல இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதை நம்ப வச்சாங்க. தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து எடுக்கலாம். 40க்கு 39 எம்பி திமுக அணிக்கு தான் கிடைச்சது. என்னத்தை கிழிச்சு தொங்க விட்டாங்க. நீட்டுக்கு விலக்கு அளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம், நீட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. இந்த நாடக கம்பெனி அந்த 2 தேர்தலையும் பாருங்க, அனிதான்னு ஊர் பூதா தூக்கிட்டு அலைஞ்சாங்க. இவங்க பாருங்க ஆளை கண்டுக்கவே இல்லை. இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில எல்லாம் ரொம்ப 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 உச்சக்கட்ட ஃப்ராடு தனம், பித்தலாட்டம், எத்துவாளித்தனம். இதுதான் இல்லத்தரசிகளுக்கு வழங்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர்களுக்கெல்லாம் நாங்கள் 100 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? இது வரைக்கும் குறைக்கல. பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க. ஏன் குறைக்கல? என்னவும் ஆனா இவங்க குறைப்போம்னு சொன்னதை குறைக்கல. ஆனா சொல்லாம செஞ்ச வேலை பல தடவை கூட்டியாச்சு. பால் விலையை பல தடவை கூட்டியாச்சு. 60 கோடி ரூபாய்க்கு எல்லாரும் 25 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் 60 கோடி ரூபாய்க்கு 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியையும் திமுகவுக்கு அடகு வச்சு விட்டாங்க. திமுகவினர் நடத்தும் மதுபான ஆலைகள் உட்பட அந்த சாராய TR பாலு நடத்துறது, ஜெகத்ராட்டை நடத்துறது, அப்புறம் இந்த மிச்ச மீதி உள்ள திமுக நடத்துற அத்தனை மதுபான ஆலைகளையும் நாங்க மூடுவோம்னு சொன்னாங்களா? யாரு? கனிமொழி சொன்னது. மூடிட்டாங்களா? தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னையில வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க தங்கை கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில இந்த வாட்டி கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. சொல்லுங்க பாப்போம். உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? உங்களால நான் கேட்கிறேன். 15 வருஷமா நீங்க தானே ராஜா இருந்தீங்க மத்திய அரசாங்கத்துல. நீங்க கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. அப்ப என்னத்தை பிடிக்கிட்டு கிடந்தீங்க? செய்ய வேண்டியதானே. இதெல்லாம் ஏன் செய்யலன்னு நான் கேட்கிறேன். இலங்கை தமிழர் குடியுரிமை கொடுக்கிறது, கச்சத்தீவை மீட் பண்ணி சொல்றது அவ்வளவுமே அயோக்கியத்தை. கச்சத்தீவை வித்தது 1.25 லட்சம் தமிழர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சூத்திரம் உங்க கையில இருந்துச்சு. அந்த ஆயுதம் உங்க கையில இருந்துச்சு. கருணாநிதி கையில இருந்துச்சு. ஸ்டாலின் கையில இருந்துச்சு. அன்னைக்கு அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசே வரல. அவ்வளவு பதவி வெறி. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படிம்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. மக்களை ஏமாத்துறதுல பல கில்லாடிகள் இவங்கெல்லாம். அதை எதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையோ அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விட்டுட்டு அப்புறம் ஓட்டெல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு அது நாங்கள் போயின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நடக்க போடுது பாராளுமன்ற தேர்தல். ஆனால் இதில் ஒரு விஷயத்த பார்க்கணுங்க. இந்த திமுகவினுடைய ஆர்ஜின் 1967 முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சாங்கல்ல. அப்போ என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க? ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்னாங்க. சென்னை அது சென்னையில் உள்ள கணக்கா. சென்னையில் உள்ள கணக்கு என்ன தெரியுமா? நம்ம கிராமப்புறங்களில் இப்போ ஊர்லலாம் கன்னியாகுமரியிலாம் போனீங்க அப்படின்னா 1 படி அரிசின்னா அது அரைப்பக்கான்னு சொல்லுவாங்க. அரைப்பக்கான்னு சொல்லுவாங்க. அது 1 கிலோ அப்படிங்கிறது, 1 படிங்கிறது 1 கிலோங்கிற கணக்கில் எடுத்து அது ஒரு அரைப்பக்க அரிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் அங்கே வரும். ஆனால் சென்னையில் உள்ள கணக்குப்படி பார்த்தா 1 படிங்கிறது 2 கிலோவாம். அதுலேயே ஒரு பெரிய சூத்திரம் இருந்திருக்கு உள்ளால. அப்போ ஒரு படிங்கிறது 1 பக்கா, அதாவது 2 கிலோ தோராயமா. அப்படின்னா நீங்கள் ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படின்னா 6 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்கணும். 3 படிங்கிறது 6 கிலோ. இதுக்கு உள்ளாலே இவ்வளோ விஷயம் இருக்குது. இதுவே மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களை மாதிரி உள்ள ஆட்களுக்கு நம்ம அங்கே பழக்கப்பட்டது என்னது, 1 படிங்கிறது 1 கிலோ அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுவே அது அப்படி பார்த்தாலே 3 கிலோ. இது 6 கிலோ. ஆனால் அவங்க அதுக்கு பிறகு தேர்தலில் அண்ணாதுரை தான் அப்போ பெரிய இதெல்லாம் பண்ணி எடுத்து முடித்து தேர்தலில் வெற்றியும் பெற்றாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அதாவது படிக்கு 3 கிலோங்கிறது ரூபாய்க்கு 3 படிங்கிறது எங்களுடைய லட்சியம். ஆனால் ரூபாய்க்கு 1 படி அரிசி நிச்சயம்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு போனாங்க. இதுதாங்க முதல்ல ஏமாத்தினது. பெரிய மக்கள்கிட்ட தேர்தல் அறிக்கை மூலமாக மிகப்பெரிய எத்துவாளிப்புத்தனம் பண்ணது திமுக. அப்போதான் ஆரம்பமே இப்படித்தான். அப்போதான் சொல்றதை விட ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே வேலையை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் தேர்தலில் வாக்குறுதி எங்களுடைய கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் இதான் பண்ணுவாங்க. நீங்கள் 2006 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருப்பாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கருணாநிதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? எத்தனை பேர் கொடுத்தாங்க? 5-6 திமுக காரணம் கொடுத்துட்டு அதோட பையில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடியாது. நல்லா தெரியும். நிலமற்ற ஏழை விவசாயிகள் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்கங்கிறதும் தெரியும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஏக்கர் காலி இடம் இருக்குங்கிறதும் தெரியும். ஏன்னா எல்லாம் காலியாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். நீங்கள்
இப்போ எனக்குடைய விவசாய நிலத்தை பிடிங்கி நீங்கள் கொடுத்துருவீங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? இப்போ வசதியான ஏற்கனவே விவசாய நிலமா நீங்கள் விவசாய நிலம் இல்லாததை வச்சு நான் எனக்கு காடை கொண்டு போய் எனக்கு தந்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதில் விவசாயம் பண்ண முடியும். நிலமற்ற ஏழை விவசாயி, சரி எனக்கு ஒரு காட்டில் ஒரு இடம் தரீங்க, அந்த காட்டில் விவசாயத்துக்குள்ள தண்ணியெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கூட நான் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் ஏறக்குறைய எல்லா இடத்தையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களே. அப்போ காடு மாதிரியான இடத்துல போய் இருந்து அங்கே விவசாயமே பண்ண முடியாது. அப்போ இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் காலிமனை, தரிசு இந்த மாதிரி விவசாயத்துக்கு உகந்த நிலங்கள் பெரிய அளவில் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதை நம்ப வச்சாங்க. நம்ப வச்சு அதை கழுத்தறுத்தாங்க. இதே கதை தான் இப்போவும். இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, கழிஞ்ச தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா 2 தேர்தல் 2019 அப்புறம் 2021. 2019 பாராளுமன்ற தேர்தல். அப்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 38 எம்பி, தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து எடுக்கலாம், 40க்கு 39 எம்பி திமுக அணிக்கு தான் கிடச்சிது. என்னத்தை கிழிச்சு தொங்க விட்டாங்க, ஒரு மண்ணையும் காணும். அதை பண்ண முடியலை. அதாவது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும், நீட்டுக்கு விலக்கு அளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும், நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. இன்னொன்று, மத்தியில் வந்து ஆட்சி இவங்க மாற்றம் வந்தால் கூட பண்ண முடியாது. அதெல்லாம் பெரிய இது. மத்தியில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது இல்லை. அப்படியே மத்தியில் ஆட்சி மாற்றம் இவங்க கையிலேயே ஆட்சி கிடைச்சா கூட அப்பவும் கூட இதை நீங்கள் பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. பண்ணிட்டு அதில் போச்சுது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆனாலும் நீட்டை சொன்னாங்க. நீட்டை சொல்லி அதுக்கு வந்து இப்போ பாருங்க, இந்த நாடக கம்பெனி வந்து அந்த 2 தேர்தலையும் பாருங்க, அனிதான்னு ஊர் பூதா தூக்கிட்டு அலைஞ்சாங்க. இப்போ பாருங்க ஆளை கண்டுக்கவே இல்லை. அனிதாவும் கிடையாது, அனிதாவுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இப்போ யாரையும் அதை பற்றி பேச்சும் கிடையாது, மூச்சும் கிடையாது. இனிமேல் இப்போ எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நினைவேந்தல்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து எலெக்ஷனில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பலபடி மக்களை ஏமாற்ற முடியுமா நீட்டை அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து நீட்டை நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம், தமிழகத்துக்கு விதி விலக்க கொடுப்போம். எப்படி கொடுப்பீங்க? தமிழகம் இந்தியாவில் இல்லையோ, தனிநாடாக இருக்கோ, கொடுப்போம்னு சொல்லி ஒரு முளை வரைக்கிற ஒரு வேலையை பழையபடி இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு எத்துவாளித்தனம். இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில எல்லாம் ரொம்ப 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 உச்சக்கட்ட ஃப்ராடுதனம், பித்தலாட்டம், எத்துவாளித்தனம். இதுதான். அடுத்து இன்னும் ஒன்று, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு வந்து எல்லா சிலிண்டருக்குமே கேஸ் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க. மானியம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அதில் நீங்கள் தமிழக அரசினுடைய வரி இருக்குல்ல, அதில் 100 ரூபாய் குறைச்சாலே போதும். சரி, மானியம் ஏதோ ஒரு கணக்கில் 100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100 ரூபா குறையும். இல்லத்தரசிகளுக்கு வழங்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர்களுக்கெல்லாம் நாங்கள் 100 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? இது வரைக்கும் குறைக்கல. மாதம் 33 34 மாதம் ஆகிப்போச்சுது. இது வரைக்கும் அதை குறைக்க துப்பு கெட்ட அரசாங்கம். இப்போ நாங்கள் என்ன மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஏற்கனவே சொன்னாங்கல்ல, மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஓட்டு ஏற்கனவே 19 இதே மாதிரி சொல்லி எங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. நீட்டை ஒழிப்புன்ட்டு ஓட்டு போட்டாங்க. 2021 எலெக்ஷன் வரும்போது இல்லை இப்போ இதுக்கும் ஓட்டு போடுங்க, நாங்கள் ஒழிப்போன்னு சொன்னாங்க. இது மாநில அரசு தேர்தலுங்கிறது தெரிஞ்சே கேட்டாங்க, அதுக்கும் ஓட்டு போட்டாங்க. அப்பாவி தமிழர்கள் வாங்கினாங்க, வந்தாங்க. இப்போ இதில் கூடுதலாக நான் சொல்லக்கூடிய அதே மாதிரி தான் கதை. ஏற்கனவே 2021 நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அதை இதுவரைக்கும் கொடுக்க துப்பு கட்ட அரசாங்கம், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டர் விற்போம். எப்படி விற்பீங்க? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலை. எப்படின்னாக்கி இது நடக்கக்கூடியது பாராளுமன்ற தேர்தல். இவங்க முக்கிய எடுத்தாலே மொத்தமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள் தான் இருக்குது. 40 எம்பிக்கள் தான் வர முடியும். அதில் அதிகபட்சமான எம்பிக்கள் ஏற்கனவே உங்கள் கையில் தான் இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு நட்டையும் கலத்த முடியலை. அப்படி தானே? கலத்த முடியலை. சரி, உங்கள் ஒரு விவாதத்துக்கே நான் சொல்கிறேங்க. அது INDI கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த கூட்டணியில் அது காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா? அதுதானே தலைமை தாங்குது. இல்லை அதுவும் இல்லையோ? இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் 2 கம்யூனிஸ்டுக்காரங்க உள்ளே இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் உள்ளே இருக்காரு, அகிலேஷ் யாதவ் உள்ளே இருக்காரு, ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, இன்னும் தேசிய மாநாட்டு கட்சி இருக்குது. இப்படி ஏகப்பட்ட கட்சிகளை உள்ளே வச்சுருக்கீங்களா? 24 கட்சியை உள்ளே வச்சுருக்கீங்க. 24 28 வச்சுருக்கீங்க. அதில் எத்தனை வெளியே போச்சுன்னு நம்பர் தெரியல. அப்போ இந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளெல்லாம் எதை ஒத்துக்குவாங்க? நீட்டு எல்லா இடத்துக்கும் வேணும்னு சொல்கிறாங்க, நீ எப்படி மாற்றுவீங்க? எல்லா இடத்துக்கும் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய், இவங்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது எப்படி ஒத்துக்கிடுவீங்க? அதில் உள்ள இழப்பை ஈடுகட்டணும்ல மத்திய அரசாங்கம். நீங்கள் 500 ரூபாய் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ 900 ரூபாய் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை திருப்பி அதை கீழே கொண்டு 400 500 வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிலிண்டருக்கு விலையே 400 ரூபாய் 500 ரூபாய் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அகில இந்திய அளவில் இதை பண்ணணும். எப்படி சாத்தியப்படும்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ண முடியாது.
பண்ணி தர மாட்டாங்க. அதை எப்படி கொடுப்பாங்க? பண்ண முடியாது. அப்போ அகில இந்திய அளவில் இதை பண்ணணும்னா அதில் அவருடைய நிதி இழப்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி மத்திய அரசாங்கம் ஈடுகட்டும்? அது ஈடுகட்டுறதுக்கு என்ன வாய்ப்பை இவங்க சொல்லியிருக்காங்க? ஒரு ஈரமண்ணும் கிடையாது. அப்படி தானே? அப்போ இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, 100 ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னதை, திமுக கொடுப்பேன்னு சொன்னதை தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியில், பாஜக தேர்தல் வாக்குறுதியில் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க திடீர்னு 100 ரூபாயை குறைச்சி கொடுத்துட்டாங்க. அதாவது கேஸ் சிலிண்டருக்கு வந்து இந்தியா முழுக்கவே 100 ரூபாயை அவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சி விட்டாச்சு. குறைச்சி விட்டதுக்கு இவங்க என்ன இது வியாக்கியானம் சொன்னாங்க தெரியுமா? அது தேர்தல் வருது இல்லை, அதனால மோடி வந்து 100 ரூபா குறைச்சிருக்காரு. தேர்தல் வந்து வரதுனால குறைச்சி. சரிங்க, தேர்தல் வருது இல்லை, அதனால நீங்களும் குறைக்க வேண்டியது தானே? அப்படி தானே? அதனால நீங்களும் குறைங்க. இன்னொரு 100 ரூபா குறைச்சி தமிழர்களுக்கெல்லாம் கொண்டாடத்தானே செய்வாங்க, சந்தோஷத்தானே படுவாங்க. அதை குறைக்கிறதுக்கு துப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு துப்பு இல்லை. ஆனா இவங்க கையில இவங்க மத்திய அரசாங்கத்தை கொடுத்தீங்கன்னா இவங்க இந்தியா முழுவதுக்கும் பண்ணுவாங்களாம். எப்படி 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த கதை இது. அதே மாதிரி தான் பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க. ஏன் குறைக்கல என்னவும்? ஆனால் இவங்க குறைப்போன்னு சொன்னதை குறைக்கல. ஆனால் சொல்லாம செஞ்ச வேலை பல தடவை கூட்டியாச்சு. பால் விலையை வந்து பல தடவை கூட்டியாச்சு. இனிமேல் எந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பழையபடியும் கூட்டுவாங்க. இவங்க கையில் ஆட்சி இருந்ததுன்னா பழையபடியும் கூட்டத்தான் செய்வாங்க. பால் விலை, மின்சார விலை, தண்ணி வரி, வீட்டு வரி, நிலம் வரி, பத்திரப்பதிவு போனீங்கன்னா அங்கே அதனுடைய கட்டண உயர்வு எக்கு தப்பா கூட்டி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லா வகையிலையும் ஏதாவது ஒன்று இவங்க வந்த பிறகு கூட்டலைன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள். கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் உயிரோட இருக்காங்களா, செத்து போயிட்டாங்கன்னு தெரியல. 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அவங்க படுத்து தூங்கினதுல இன்னும் கும்பகரண தூக்கத்துலேருந்து இன்னும் எழும்பவே இல்லை. ஆவுன்னு அவங்க தான் வந்து நிற்பாங்க. மக்களுக்கான கட்சின்னு சொல்லி வந்து நின்று உடனே 4 பேர் சேர்ந்து ஒரு சிவப்பு கொடி தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில. கூட்டணி தோழமை சுட்டுதல், அதனால் வரலையோன்னு தெரில. அதான் உண்மை. வேற என்ன? அவங்களுக்கு பிறகு போன எலெக்ஷனில், இப்போ எம்பி எலெக்ஷனில் 25 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதிகாரப்பூர்வமாக. அதுவே ஒரு மோசடி இருக்குங்க. அதில் எப்படி தெரியுமா? ஒரு எம்பி தொகுதியில் போட்டியிடுறவங்களுக்கு 15 கோடின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நிர்ணயம் பண்ணி இந்த ஈஸ்வரன் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 15 கோடி ரூபாயை கொடுத்துட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது மட்டும்தான் தேர்தல் இதில் தாக்கல் பண்ண அந்த அப்பட வீட்டில் வந்து இவங்க செலவினங்களில் அது வருது. அப்போ அந்த கட்சிக்கு நாங்கள் இவ்வளோ தேர்தல் செலவு கொடுத்தோம். அதுவே சட்டத்துக்கு புறம்பானது. தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சது இன்னும் 1 கோடியே இந்த வருஷம் தான் 1 கோடி நெருங்குது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில் போட்டியிடுறவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு 15 கோடி ரூபாய் நீ எங்கே செலவு பண்ணான்னு கேட்டால் அங்கேயே மாட்டிக்கும். அது என்னன்னு தெரியல. சட்ட வல்லுநர்கள் அதை பற்றி யோசிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து கொங்கு நாட்டுக்கு ஒரு கட்சிக்கு வந்து 15 கோடி ரூபாய் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டு 2 கட்சி இருக்குங்க. அதில் இந்திய கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது, மார்க்சிஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் பெரியதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்குவாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் சின்னதுன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் சின்ன கட்சின்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 15 கோடி ரூபாயும், பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 10 கோடி ரூபாயும் கொடுத்ததாக கணக்கில் எழுதியிருக்காங்க திமுக. அப்போ இதை நீங்கள் நல்ல மைனூட்டாக பாருங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து 10 கோடி ரூபா வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. 2 தொகுதியில் என்ன, அவங்களுக்கு 30 கோடி ரூபா வரணும் கணக்குக்கு. அப்போ 30 கோடி ரூபாயில் 10 கோடி ரூபாய் மட்டும் நீ வந்து பிளாக்ல ஒயிட்டில் காணிச்சிக்க, கணக்கில் வச்சுக்க. பாக்கி 20 கோடி ரூபாயும் கேஷாக கூடன்னு வாங்கியிருக்காங்க. அதானே உண்மை. இந்திய கம்யூனிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அந்த கம்யூனிஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு 15 கோடி ரூபாயை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க, மிச்சம் 15 கோடி ரூபாயை வந்து பிளாக்ல கொடுத்துருங்க. வெளியே தெரிஞ்சது எவ்வளவு? 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் சேர்ந்து 25 கோடி ரூபாய் திமுக கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் வெளியே தெரியாதது என்ன அப்படின்னா, 25 தானே வாங்கியிருக்காங்க, இன்னும் 35. ஏன்னா 15 -30 30 60 கோடி ரூபா வரணும் மொத்தத்தில், அப்படி தானே? அப்போ இன்னும் 35 கோடி ரூபா பிளாக்ல 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்கிறது தான் உண்மை. திருமாவளவன் 2 இடத்துல போட்டிட்டார், 1 ரூபா கூட வாங்கல. எப்படி? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அவர். தேர்தல் செலவுக்கு அவர் பணமே தேவைப்படலையோ. அதாவது 15 30 கோடி ரூபா வாங்கிட்டார், 30 கோடி ரூபாயும் பிளாக்ல வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுக்கலன்னு கிடையாது, எல்லா கட்சியும் கொடுத்தாங்க, பாரிவேந்தரை தவிர. ஏன்னா அவருக்கு தேவையில்லை. அதனால் அவர்கிட்ட பிடுங்க தான் செய்திருப்பாங்க. அதனால் அவர் கொடுக்கல, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியில் இருந்து எல்லா கட்சிக்குமே ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு பித்தலாட்டம் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொன்னேன். இதுதாங்க இவங்களுடைய இது. இவங்க எதை செய்வாங்க சொல்லுங்கள்? சரி, இதுதான் டீசல் பெட்ரோல் விலை இந்த கூட்டினதுக்கு அப்போவே வந்து 60 கோடி ரூபாய்க்கு எல்லாரும் 25 கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 60 கோடி ரூபாய்க்கு 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியையும் வந்து திமுகவுக்கு அடகு வச்சு விட்டாங்க. அடகு வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஓனர் என்ன சொல்கிறாரோ அதானே செய்யணும்.
வித்து விட்டாங்க சார், அடகு வச்சாங்கன்னு சொல்லலாம். என்னமே அடகு வச்சாங்க, என்னைக்காவது மீட்கலாம்ல, அதனால அடகு வச்சாங்கன்னு எடுத்துருங்க. அப்போ ஓனர் என்னமே அவரு தானே, மு.க. ஸ்டாலின் தானே. அவர் சொன்னா தானே இவங்க வந்து போராட முடியும். அவர் எப்படி சொல்லுவார்? அதனால போராடலை. அப்படி வச்சுக்கிட்டோமா? சரி, டீசல் பெட்ரோல் விலையை குறைப்போன்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க, அதை செய்யலை. அதுமாதிரி தேர்தல் பிரச்சாரத்துலலாம் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து திமுகவினர் நடத்தும் மதுபான ஆலைகள் உட்பட அந்த சாராய டிஆர் பாலு நடத்துறது, ஜெகத்ராட்டை நடத்துறது, அப்புறம் இந்த மிச்ச மீதி உள்ள திமுக நடத்துகிற அத்தனை மதுபான ஆலைகளையும் நாங்கள் மூடுவோம்னு சொன்னாங்களா? யாரு? கனிமொழி சொன்னது. மூடிட்டாங்களா? மது விலக்கை அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க, செய்துட்டாங்களா? இது தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கொடுக்கலன்னு வேற பேச்சு ஏக்கணும். அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் எதுக்கு சொன்னீங்க? அதுக்கு முந்தின தேர்தல் வாக்குறுதிகளில் ஏன் கொடுத்தீங்க? இதெல்லாம் மக்கள் மடையர்கள், தமிழர்கள் மடையர்கள், இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் எத்துவாளித்தனம் பண்ணலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. மக்களுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்ததுனால பேசாமல் இருந்தாங்க. இப்போ அண்ணாமலைன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று சக்தி ஒன்று களத்தில் இறங்கியிருக்காருல, அதனால இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்த நல்லா காயடிச்சு விட்ருவாங்க. சரி இருக்கு. அடுத்து வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக சொன்னதில் பாருங்கள், பாண்டிச்சேரிக்கு வந்து அதாவது மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்க போகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, 1999 2014 வரைக்கும் 15 ஆண்டுகள் வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம், அதுக்கு பிறகு காங்கிரஸில் கூட்டணி, காங்கிரஸ் அரசாங்கத்தில் 10 வருஷம் கூட்டணியிலே இருந்தீங்க, ஆட்சியிலேயே பங்கு எடுத்துருந்தீங்க, மத்திய ஆட்சியிலேயே நீங்கள் பங்கு எடுத்துருந்தீங்க, அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க, முக்கியமான இலாகெல்லாம் சண்டை போட்டு வாங்கி வச்சுருங்க. இவ்வளோ தூரம் செய்த நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரியில் இவ்வளோத்துக்கும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் இது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே இருந்துச்சு. நீங்கள் லேசாக சொன்னால் மன்மோகன் சிங் கொடுத்துட போகிறாரு தனி அந்தஸ்து, ஏன் கொடுக்கல? அப்போ ஏன் முயற்சி பண்ணலை? அதெல்லாம் விட்டு இப்போ வந்து இவங்க போய் சொல்கிறாங்களா, நாங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து தனி அந்தஸ்து பாண்டிச்சேரி கொடுத்துருவோம். யார்கிட்ட போய் முளை வரைக்கிறீங்க? இருந்தாலும் ரொம்ப இதுக்கெல்லாம் ஒரு தனி இது வேணுங்க. அதே மாதிரி வந்து காமன் சிவில் சட்டத்தை இவங்க நிப்பாட்டி விடுவாங்களாம். காமன் சிவில் சட்டத்தை தடுத்துருவாங்களாம், வர விடாமல் தடுத்துருவாங்களாம். காமன் சிவில் சட்டங்கிறது என்னதுங்க? எல்லோரும் சமம்னு சொல்ல வேண்டியது தானே. எல்லோருக்கும் ஒரே சட்டம், உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம்லாம் வேண்டாம். இந்த மதத்தின் அடிப்படையிலலாம் சட்டம் வைக்கிறதெல்லாம் வேண்டாம். இந்தியனுக்குன்னு ஒரு சட்டம், இதில் என்ன தப்பு இருக்க போகுது? அப்படின்னா நீங்கள் தேச துரோகிகள். ஆமாம், அதனை சீனாவுக்கு கைக்கூலி தானே வேலை பார்த்தீங்க. சீனாவுடைய தேசிய கொடியை நீங்கள் உங்களுடைய விளம்பரத்தில் வச்சிங்க, திமுக விளம்பரத்தில் சீனாவுடைய ராக்கெட்டை தூக்கி நீங்கள் வச்சிங்க. உங்களுடைய தேச பற்றுக்கு கிலோ என்ன விலைன்னு தெரிஞ்சிடும்ல. காஷ்மீரில் வந்து 370 நீக்கினது மூலமாக காஷ்மீர் மாநிலம் நம்ம நாட்டு கூட சேர்ந்துருக்கு. அது வேண்டான்னு சொன்ன கும்பலில் நீங்கள். காஷ்மீருக்கு வந்து தனி அந்தஸ்தை நீக்கினது தப்புன்னு சொன்னதில்லை நீங்கள். காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த நாடே இல்லைன்னு சொன்ன ஆட்கள்ல நீங்கள் திமுக காரங்க. இவ்வளோ பெரிய தேச துரோகிகள் கையில் மக்கள் வந்து ஆட்சியை கொடுத்து விட்டாங்க. இது கடைசி காலமாக உங்களுக்கு இருக்கும், அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லுவேன். அதே மாதிரி சிஏஏ அந்த திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2019, அதை வந்து நீக்கிடுவாங்களாமா. இவங்க வந்தாங்கன்னா அதை வந்து நீக்கிடுவாங்களாம். அப்போ அதாவது எப்படிப்பட்ட பித்தலாட்டம் பாருங்களேன். அந்த சிஏஏ அப்படிங்கிறதே ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வரக்கூடியது. மாநில அரசுக்கு அதில் எந்த அலுவலும் கிடையாது. நீங்கள் சொன்னால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய கோரிக்கையும் வேறு. சிஏஏ 2019 வந்து மன்மோகன் சிங் வந்து வாஜ்பாய் காலத்திலேயே, அவர் பிரதமராக இருந்த காலத்திலேயே கோரிக்கையை அன்றைய துணை முதலமைச்சர் அத்வானியை பார்த்து வச்ச வீடியோவை சமீபத்தில் நீங்களாம் பார்த்துருவீங்க. சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அவருக்கு நேரம் இல்லை, அவர் எங்கே பார்த்துக்குவார்? அவர் என்னத்தை பார்க்குறாரு? எழுதி கொடுக்கறதா வாசிக்கிறாரு, பாவம். அவரை போய் நம்ம ரொம்ப போட்டு சொல்லிட்டு கிடக்கும். அப்போவே வந்து அது காங்கிரஸினுடைய ஒரு கோரிக்கை. அப்போ காங்கிரஸினுடைய கோரிக்கை தான் சிஏஏ. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அரசியலுக்காக வேண்டி எதிர்த்து கிடக்காங்கன்னே வச்சுக்கிட்டுங்களா. ஒருவேளை அவங்க எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வந்தால் கூட இது எப்படி அதை நீங்கள் மாற்ற மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாநில கட்சி, நீங்கள் போய் எப்படி மாற்றி உங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவோம்? அந்த வாட்டி ஒரு யதார்த்தமாக பேசுவோம் சார், கள நிலவரத்தை வச்சு பேசுவோம் சார். தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னையில் வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தங்கை, அதாவது இந்த தர்மபத்தினி கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் இந்த வாட்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க சொல்லுங்கள் பாப்பா. உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால்? இதுதான் லட்சணம். இந்த லட்சணத்தில் கிடந்துக்கிட்டு நீங்கள் என்னெல்லாமோ அதான் ஏமாத்துற வேறு என்ன? அதே மாதிரி வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையை வந்து சென்னையில் கொண்டு வருவாங்களாமா. நான் கேட்குறேன், 15 வருஷமாக நீங்கள் தானே ராஜா இருந்தீங்க மத்திய அரசாங்கத்தில், நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்போ என்னத்தை பிடிக்கிட்டு கிடந்தீங்க? செய்ய வேண்டியதானே? இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு நான் கேட்குறேன். இதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் கேட்குறான். இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கும். இதே தாங்க இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கொடுக்கிறது, கச்சத்தீவை மீட்புன்னு சொல்கிறது அவ்வளவுமே அயோக்கியத்தனம். கச்சத்தீவை வித்தது அவன் உங்கள் அப்பா தானே வித்தாரு, உங்கள் அப்பா தானே கொடுத்தாரு. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது யார்? உங்கள் அப்பா தானே. அப்புறம் நீங்களே எல்லாம் செய்துட்டு அப்புறம் நாங்களே மீட்போம். ஏன் 15 வருஷமாக இருந்தீங்களா? மீட்டிருக்க வேண்டியது தானே. மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்களா? அது குறிப்பாக காங்கிரஸினுடைய
10 ஆண்டுகள் 2004 இருந்து 2014 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்க. உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கிறதுக்கு துணை போனீங்க. ஒரு டிராமா வேற பண்ணிட்டீங்க. டிராமான்னா அந்த டிராமா இல்லை, அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரதம் நடத்தினார்ல கருணாநிதி, அது அந்த டிராமா இல்லை. அதை விட வேற ஒரு டிராமா பண்ணாங்க. அவ்வளவு எம்பிக்களும் தமிழ்நாட்டில் உள்ள மேல் சபை எம்பிக்கள் உள்ள அன்னைக்கு வந்து இந்த தருமபுத்தினி கனிமொழி மேல் சபை எம்பி எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ராஜினாமா லெட்டரை எழுதிட்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டாங்க கருணாநிதி கிட்ட. அவர் வாங்கி அங்கே அறிவாலயத்தில் ஒரு ட்ராயரில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் வாங்கி. அன்னைக்கு அதை கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொண்டு இந்த ஜனாதிபதிகிட்ட கொடுத்துருந்தா இலங்கையில் போரே நின்றுருக்கும். அவ்வளோ வாய்ப்புகள் வந்து அந்த தமிழர்களெல்லாம் காப்பாற்றிருக்க முடியும். 1.25 லட்சம் தமிழர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சூத்திரம் உங்கள் கையில் இருந்துச்சு, அந்த ஆயுதம் உங்கள் கையில் இருந்துச்சு, கருணாநிதி கையில் இருந்துச்சு, ஸ்டாலின் கையில் இருந்துச்சு. அன்னைக்கு அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசே வரல. அவ்வளவு பதவி வெறி. தமிழனை அழிக்கிறதுல நீங்களே அழிச்சிங்க, கூட இருந்து எல்லாமே அழிச்சிங்க. அழிச்சு விட்டு இப்போ இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் வந்து இங்கே குடியுரிமை கொடுக்க போகிறோம். குடியுரிமை கூட நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்துருக்கலாமே, உங்களுக்கு அதுவா நேரம்? அவ்வளவு எத்துவாளித்தனம் பண்ணுறதுன்னு நேரம். 2019 சொன்னது தான் 21 தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பழையபடி அதே இதில் அந்த பேஜ் நம்பர் டேட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு பழையபடி இப்போ புதுசாக அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய மொந்தையில் பழைய கல்லுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். கருணாநிதி அடிக்கடி இதை சொல்லிட்டு தலைவர், புதிய மொந்தையில் பழைய கல்லுன்னு சொல்லிட்டு தலைவர். அந்த பழமொழிக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்து சால பொருத்தமாக இருக்கும். எதுவுமே மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த இதுவுமே கிடையாது. டாஸ்மார்க்கு ஒழிக்க வேண்டியதுன்னு, மதுபான ஆலைகளெல்லாம் ஒழிக்க வேண்டியதுன்னு, இதுதானே உங்களுடைய எல்லா தேர்தல் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? அதாவது தமிழகம் முழுக்க வந்து போதைப் பொருளில் வந்து மிதக்குது. எல்லா கிராமத்துக்கும் போதைப் பொருள் போயிட்டு இளைஞர்கள் அடுத்த தலைமுறை நாசமாயிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? கிடையாது. கையில் ஆட்சி இருக்கானா? ஆனால் அதை முயற்சி பண்ண அந்த துறை அதாவது அந்த காவல்துறையை துறையை கூட முதலமைச்சர் தான் கையில் வச்சிருக்காரு. ஆனால் இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை, துப்பு கெட்ட அரசாங்கம். ஆனால் இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் தமிழனுடைய தலையில் மீண்டும் ஒரு முறை முளவரைக்கிறதுக்கு தயாராகி வராங்க. ஆனால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. மக்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு போய் பக்கம் போய் ரொம்ப மாதங்கள் ஆகி போச்சுது. அதனால் இந்த தேர்தலில் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் உங்களுடைய திமுகவுக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுக்க போகிறாங்க. திமுகங்கிற கட்சி அந்த தேர்தல் முடிவு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்தே திமுகவினுடைய அழிவு காலம் தொடங்கிடும். அது வரைக்கும் பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களுடைய சரிவு ஆரம்பிச்சிடும். அங்கே சரிய போகுது, திமுக தோக்க போகுதுங்கிறது தெரிஞ்சதுனால தான் இப்போ இருந்தே ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திமுகவினுடைய கொத்தடிமை அமைப்புகள் இருக்கும்ல, அந்த அமைப்புகள் வாயிலாக எடுத்திருக்காங்க. அது வந்து ஓட்டுச்சீட்டில் தான் ஓட்டு போடணும், ஓட்டுச்சீட்டில் தான் ஓட்டு போடணும். அதை இவிஎம் மிஷினில் வந்து ஓட்டு போடக்கூடாது. ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் ஓட்டு போட்டால் அது எல்லாம் மோடிக்கு தான் போய் விழும், எல்லாம் பிஜேபிக்கு தான் போய் விழும். ஏங்க அப்படி ஓட்டு போட்டிங்கன்னு நீங்கள் எப்படிங்க 39 பேர் வெற்றி பெற்றீங்க? தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட எம்பிக்கள் 2019 39 பேர் எப்படி வெற்றி பெற்றீங்க? அதே ஓட்டு மிஷினில் தானே நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றீங்க. அது எப்படி வெற்றி பெற்றாங்க? அவ்வளோ அதிமுகவும் பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கணும். ஏன் வெற்றி பெறல? நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டுப்பதிவு மிஷின் இருந்தாலே நீங்கள் வந்து பாஜக தான் வெற்றி பெறணும்னா அப்போ ஓட்டுப்பதிவு மிஷினில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க? 2021 நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சிங்க? கர்நாடகத்தில் காங்கிரஸ் எப்படிங்க ஆட்சி பிடிச்சது? கேரளாவில் கம்யூனிஸ்ட் எப்படி ஆட்சி பிடிச்சது? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படிங்க ஆட்சி பிடிச்சாரு? தெலுங்கானாவில் காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றது? இதுக்கெல்லாம் கேளுங்க, பதிலே இருக்குது. இது இப்போ சொன்னது அவ்வளவுமே சமீபத்திய உதாரணங்கள் தானே. இதில் எல்லாமே மெஷின் வச்சு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ இவங்க தோக்க போகுதுன்னு அந்த அறிகுறி தெரிஞ்சிட்டுனாலே தெரியாதானே, புரியும்ல, கிரவுண்ட் நிலவரம் தெரியும். மக்கள் வந்து மனநிலை என்ன, போகிற இடங்கள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நல்லா தெரியும். அப்போ அதில் இருந்தே இவங்க புரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, அதை நம்ம தோத்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் பார்த்தீங்களா, அதுக்கு இப்போவே வந்து அஸ்திவாரம் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதுக்கு இப்போ தயார்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படியே சொல்லி 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 ஆனால் மக்கள் மடையம் கிடையாதுல்ல, மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுல்ல. அது திமுகவில் உள்ள இந்துக்காரனாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நல்லது கெட்டது அவ்வளோதான் யோசிப்பாங்க. ஏன்னா உழைச்சி சாப்பிட்றவனா இருப்பான். நிர்வாகிகள் வேற, அது மற்றவனை எத்தி பிழைக்கக்கூடியது, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவன் சாமானியனாக தானே இருப்பான், அவன் நல்லவனாக தானே இருக்கான், தேசத்தை நேசிக்கிறவனாக தானே இருக்கான். திமுகவில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாலும் சரி, எல்லாரும் தேசத்தை போற்றக்கூடியவனாக தான் இருக்கான். நான் தேசத்துக்கு மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கான். அப்போ அவன் வந்து எப்படி இதை ஏற்றுக்குவான்? அவன் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது எப்படி, போங்கடா உங்களுக்கு இதே பொழைப்ப போய் சொல்ல மாட்டானா?
அதான் இவங்க இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் திமுக மரண அடி வாங்க போகுது. திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியே இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அநேகமாக 0 தான் கிடைக்குங்க. திமுகவுடைய ராசி அப்படிங்க. 2014 என்ன கிடைச்சிது? முட்டை தான் கிடைச்சிது. ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. திமுக கூட்டணி ஒரு சீட்டில் கூட வெற்றி பெறல 2014 பாராளுமன்ற தேர்தலில். அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிப்பீட்டட். அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.